சிலுவை மரணத்தின் மூலமாய் மனிதனுக்கு பாவ சாபத்தின் விடுதலை உண்டாக்கி கொடுத்தான். அவரை உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு வைங்களேன், ஒரு பெரிய சந்தோஷம். ஓசன்னா, என் ஆண்டவர் எனக்குள்ள ஆளுகை செய்கிறார், ராஜா என் வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியும். உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போது முழு உலகத்தை அவர் ஆட்சி செய்ய போகிற ராஜாவா எருசலேமிலே அவர் வீற்றிருப்பார். 1000 வருஷம் இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி பண்ணுவார். அப்பொழுது முழு உலகத்திற்கு ஒரே ராஜா, ஒரே தலைவராக இயேசு இருப்பார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அந்த இயேசுவின் வருகைக்கு தான் அந்த ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார் என்று நம்ம காத்திருக்கிறீங்களா? அதற்காக ஓசன்னா, இயேசுவே ராஜாவே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள். உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வந்து விடும். ஓசன்னா என்ற பாடல் இயேசு எருசலேமுக்கு வந்தது முடிந்து போன நிகழ்வு. ஆனால் இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவா உலகத்தில் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அவர் வரவேற்க நம்ம ஆயத்தமாகணும். இயேசுவே சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிடணும். அவர் முழு உலகத்தை ஆட்சி பண்ணும்போது அவருடைய ஆட்சி காலம்தான் பொற்கால ஆட்சி என்பது இயேசு தான் இந்த உலகத்தில் தரப்போகிறார். அவர் ராஜாவை ஆட்சி பண்ணும்போது மரணம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, மத சண்டை இல்லை, ஜாதி பிரிவினை இல்லை, லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, எல்லாமே மாறி ஒரு சுபிட்சமான ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதிலும் உண்டாயிருக்கும். இன்றைக்கி பார்க்கிற உலகமாக இருக்காது. சகலத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு ராஜாவாக இயேசு வரப்போகிறார். அந்த விசுவாசத்தோடு இயேசுவே ஓசன்னா என்று உம்மை துதிக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிற ராஜாதி ராஜாவாய் வாரும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, நீ ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஓசன்னா என்ற உம்மை துதித்து நாங்கள் வரவேற்கிறோம். சீக்கிரமாய் வாரும். முழு உலகத்திலும் நீர் ஆட்சி பண்ணும். அந்த பொற்கால ஆட்சிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.